அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பயனுள்ள வகையில் நம்ம நீதிமன்றம் சார்ந்த சில விஷயங்கள் பத்திரிகைகள் வந்திருக்கு. சில நீதிபதிகள் புதுசாக பதவி ஏற்றிருக்காங்க. அது உயர்நீதிமன்றத்திலும் சரி, உயர்நீதிமன்றத்தில் இருந்த பொறுப்பு தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்திலையும் பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேர்வு நோக்கில் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன முக்கியமான இருக்கோ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீதித்துறை சார்ந்த கேள்விகள் கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க. நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அது 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர், ஜூனியர் பைலப், சீனியர் பைலப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அதுக்குமே பார்த்தீங்கன்னா நீதித்துறை சார்ந்த கேள்விகள் கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்டேட்லேயே இருக்கணும். ஏன்னா அப்பப்போ மாறிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி கிருஷ்ணகுமார் பொறுப்பேற்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த செய்தியை படித்து காட்டிடுறேன். அதுக்கப்புறம் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி கிருஷ்ணகுமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த அரங்க மகாதேவன், அதாவது ஆர் மகாதேவன் சொல்லுவாங்க, அரங்க மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படும் வரை மூத்த நீதிபதி கிருஷ்ணகுமார் பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி கிருஷ்ணகுமார், இது டீன்றாங்க, ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் டி கிருஷ்ணகுமார், ரைட்டா? டி கிருஷ்ணகுமார் வியாழக்கிழமை பொறுப்பு, இவர் வியாழக்கிழமை பொறுப்பு ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி KR ஸ்ரீராமை நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. ரைட்டா? சரி, இந்த செய்தியிலேருந்து என்னென்னா, இப்போ கரண்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா, பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி கிருஷ்ணகுமார் இருக்காங்க. தலைமை நீதிபதி இன்னும் நியமனம் பண்ணலை. ஆனால் நீதிபதியை கொலிஜியம் பரிந்துரை செய்திருக்குது. அவர் மும்பை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி KR ஸ்ரீராம் நியமனம் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மொத்தம் 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இப்போ இந்த அரங்க மகாதேவன் என்பவரும் சரி, டி கிருஷ்ணகுமாரும் சரி, ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது பொறுப்பு தலைமை நீதிபதி, டெம்பரரியாக தற்காலிகமாக தலைமை நீதிபதியாக தான் இருந்திருக்காங்க இல்லையா, தலைமை நீதிபதியாக நியமனம் பண்ணலை. ரைட்டா? அப்போ தலைமை நீதிபதியாக யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கங்கா பூர்வாலா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். கங்கா பூர்வாலா அவர் மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இருந்தார். கங்கா பூர்வாலா மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இருந்தார். ரைட்டா? அவர் ஓய்வு பெற்றதுக்கப்புறம், கங்கா பூர்வாலா ஓய்வு பெற்றதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அரங்க மகாதேவன், அதாவது இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றக்கூடிய அரங்க மகாதேவன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்தார். இது 2வது பாயிண்ட்டு. இந்த அரங்க மகாதேவன் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக கொலிஜியம் பரிந்துரை செய்து அவர் அங்கே பதவி ஏற்றுக்கிட்டார். பதவி ஏற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ டி கிருஷ்ணகுமார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தற்காலிகமாக டெம்பரரியாக ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இவர் பதவி ஏற்றுக்கிறார். இவரும் எவ்வளோ நாளைக்கு இருப்பார் சார் அப்படின்னா, இந்த KR ஸ்ரீராம் இருக்கார் இல்லையா, அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா, இவர் மறுபடியும் ஜஸ்ட் நீதிபதியாக மாறிட்டு இந்த ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் பொறுப்பு விலகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா KR ஸ்ரீராம் தான். ரைட்டா? ஸோ நமக்கு எப்போ கொஷின் பிரிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது. பட் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் வருன்றதுனால மேபி அவங்க கொஷின் பேப்பர் ஏற்கனவே பிரிண்ட் எடுத்துருக்கலாம். அப்படி பிரிண்ட் எடுத்திருந்தாங்க, டைப் பண்ணி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒன்று கங்கா பூர்வாலா, அரங்க மகாதேவன் அப்படி தான் கேட்பாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி டி கிருஷ்ணகுமாரோ அல்லது KR ஸ்ரீராம் பேரோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போது தலைமை நீதிபதியாக யார் உள்ளார் அப்படின்னாங்கன்னா, அது எந்த டைமில் கேட்டிருக்காங்க, என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? மோஸ்ட்லி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யான்னு கேட்டாங்க அப்படின்னா, அது நிரந்தரமாக இருந்திருப்பாங்க இல்லையா தலைமை நீதிபதியாக, அந்த மாதிரி இருந்தால் தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. இந்த பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருக்காங்கன்னா அவங்கள மேக்ஸிமம் கேட்குறதில்ல. ஏன் அப்படின்னா, அவங்க ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு தலைமை நீதிபதி நியமனம் செய்கிற வரைக்கும் டெம்பரரியாக இருப்பாங்க. அவங்க 1 நாள் இருக்கலாம், 1 வாரங்களாம், 10 நாள் இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் அவங்கள பற்றி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? மே 23 வரைக்கும் கங்கா பூர்வாலா, அதுக்கப்புறம் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அரங்க மகாதேவன், அவர் அதுக்கப்புறம் டி கிருஷ்ணகுமார், இதுக்கப்புறம் பதவி ஏற்க போகிறவர் KR ஸ்ரீராம். ஸோ KR ஸ்ரீராம் தான் தலைமை நீதிபதியாக பொறுப்பு ஏற்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுறோம். ரைட்டா? இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிச்சா? ஓகே, அடுத்தது இப்போ உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக பதவி ஏற்றிருக்காரு இல்லையா அரங்க மகாதேவன், அதை பற்றின ஒரு செய்தி இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது இந்த செய்தியை பாருங்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக ஆர் மகாதேவன், அதாவது அரங்க மகாதேவன் போட்டிருந்தாங்களே, அதுதான் அது ஆர் மகாதேவன்
கோடீஸ்வர சிங் வந்து பதவி ஏற்புன்றாங்க. முழு பலத்தை எட்டியது உச்சநீதிமன்றம்ன்றாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் மேக்ஸிமம் வந்து எத்தனை நீதிபதிகள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தற்போது யார் உச்சநீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக இருக்காங்க அப்படின்றதும் கேட்பாங்க. அதுவும் இந்த பாயிண்டில் இருக்குது. இது எல்லாமே நம்ம இந்த செய்தி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக ஆர் மகாதேவன், என் கோடீஸ்வர சிங் ஆகியோர் வந்து வியாழக்கிழமை பதவியேற்றனர். இதையடுத்து உச்சநீதிமன்றத்தின் தனது முழு பலத்தை 34 நீதிபதிகள் எட்டியது அப்படின்றாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து உச்சநீதிமன்றத்தில் 34 நீதிபதிகள் இருக்கலாம், அதை வந்து எட்டிடுச்சு அப்படின்றாங்க. ரைட்டா? ஸோ சப்போஸ் கேள்வி கேட்கலாம், உச்சநீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 34. அது வந்து தலைமை நீதிபதி உட்பட. அந்த வார்த்தையும் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு படித்து காட்டும் போது சொல்கிறேன். ஓகேங்களா? சரி. உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருந்த அனிருத்தா போஸ் கடந்த ஏப்ரல் மாதமும் ஏஎஸ் போப்பண்ணா கடந்த மே மாதமும் ஓய்வு பெற்றுள்ளனர். இதனால் ஏற்பட்ட இரு காலி பணியிடங்களுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த ஆர் மகாதேவனும், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த என் கோடீஸ்வர் சிங் ஆகியோரை நியமிக்க உச்சநீதிமன்றம் கொலிஜியம் பரிந்துரைத்தது. இந்த கொலிஜியம்னு இருக்குது பார்த்தீங்களா, இது சம்மந்தமாக கூட கேட்பாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொலிஜியம். இந்த கொலிஜியத்தில் பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி உட்பட சில நீதிபதிகளில் ஒரு குழுவாக இருப்பாங்க. அந்த குழு தான் வந்து பரிந்துரை செய்யும். ரைட்டா? ஸோ அந்த குழு பரிந்துரையின் பேரில் மட்டும்தான் நீதிபதிகளை நியமனம் பண்ணுறாங்க. அது வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளாகவும் சரி, உச்சநீதிமன்ற நீதிபதிகளாகவும் சரி, இந்த கொலிஜியம் பரிந்துரை பேரில் தான் வந்து நியமனம் பண்ணுறாங்க. சம்டைம் இது கூட ஒரு கொஷினை கேட்கறது உண்டு. இந்த கொலிஜியம் என்ற வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி. அதன் பேரில் இருவரையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக குடியரசுத் தலைவர் வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை நியமித்தார். அதாவது நீதிபதிகளை யார் வந்து நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் பண்ணுறாங்க. ஆனால் குடியரசுத் தலைவருக்கு வந்து இந்த கொலிஜியம் வந்து பரிந்துரை கொடுக்கும். இந்த பரிந்துரை கொடுத்ததுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார். அதுக்கப்புறம் தலைமை நீதிபதி வந்து பதவி பிரமாணம் எடுக்க வைப்பார். ரைட்டா? ஸோ அது மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற வளாகத்தில் வியாழக்கிழமை நிகழ்ச்சியில் ஆர் மகாதேவன், என் கோடீஸ்வர் சிங் ஆகியோர் பதவியேற்றனர். இரு நீதிபதிகளுக்கு தலைமை நீதிபதி டி ஓய் சந்திரசூட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்போ தலைமை நீதிபதி யார்? சந்திரசூட். அதாவது டி ஓய் சந்திரசூட், சுருக்கமாக நம்ம சந்திரசூட்னு தான் சொல்லுவோம். ஸோ வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருப்போர் யாருன்னு கேட்டாங்கன்னா சந்திரசூட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ உச்சநீதிமன்றத்தில் முதல் மணிப்பூர் நீதிபதி, அதாவது இப்போ பதவி ஏற்றிருக்காரு இல்லையா ஒருத்தர், அதாவது என் கோடீஸ்வர சிங், அவர் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர் மாநிலத்திலேருந்து பதவி ஏற்கக்கூடிய ஒரு நீதிபதி, உச்சநீதிமன்றத்தில் ஒரு முதல் நீதிபதியாக இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மணிப்பூரில் இருந்து உச்சநீதிமன்றத்தில் பதவியேற்றுள்ள முதல் நீதிபதி என்ற பெருமை கோடீஸ்வருக்கு கிடைத்துள்ளது, கோடீஸ்வர் சிங்குக்கு வந்து கிடைத்துள்ளதுன்றாங்க. அப்போ மணிப்பூர் வந்து இதுக்கு முன்னாடி யாரும் வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக வந்து நியமனம் பண்ணலை. ஸோ இப்போதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறாங்க. ஸோ வந்து அது வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? வடகிழக்கு பிராந்தியத்திலேருந்து வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி கொலிஜியம் வந்து பரிந்துரை செய்ததாக வந்து இந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து 34 ஸ்ட்ரென்த் இருக்குது இல்லையா, இது எது வரைக்கும் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ செப்டம்பர் 1 வரை முழு பலம், அதாவது செப்டம்பர் 1 வரைக்கும் தான் இந்த 34 ஸ்ட்ரென்த் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் சில நீதிபதிகள் வந்து ஓய்வு பெறுவாங்க. அதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உள்பட அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதி பணியிடங்களின் எண்ணிக்கை 34 ஆகும். அதாவது நீதிபதி உட்பட மொத்தம் ஸ்ட்ரென்த் வந்து 34. மேற்கண்ட இரு நீதிபதிகள் பதவியேற்பை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் தனது முழு பலத்தை எட்டியுள்ளது. அதே நேரம் உச்சநீதிமன்ற நீதிபதி ஹீமா கோலி வரும் செப்டம்பர் 1ஆம் தேதியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதி டி ஓய் சந்திரசூட் வந்து நவம்பர் 10ஆம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற போகிறாங்க. ஸோ செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து ஒரு நீதிபதி, அதாவது ஹீமா கோலி என்பவர் வந்து ஓய்வு பெறுகிறார். அவர் ஓய்வு பெற்றார்னா இப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த்து 34ன்றது 33 ஆகிடும். அதுக்கப்புறம் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரசூட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறுகிறார். ஸோ அவர் வந்து நவம்பர் 10ஆம் தேதி தான் ஓய்வு பெறுகிறார். நமக்கு அதுக்குள்ளே எக்ஸாம் முடிச்சிடும். இப்போதைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டாங்கன்னா சந்திரசூட். ஏன்னா நவம்பர் 10ஆம் தேதி தான் அவர் ஓய்வு பெற போகிறார். அதுக்கு இடையில் நமக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். அது வரைக்கும் நமக்கு சந்திரசூட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உச்சநீதிமன்றம் டெல்லியில் இருக்குதுன்றதுலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ரைட்டா? சரி, வாழ்த்து தெரிவித்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஓய்வு பெறுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? அதை நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆர் மகாதேவன் அவர்கள் வந்து தமிழில் வந்து ஏற்புரை வந்து ஏற்றிருக்காராம். அதையும் படித்து காட்டிடுறேன். இந்த பதவியேற்பு நிகழ்வு வந்து சங்கப்பாடல் ஒன்றை குறிப்பிட்டு தமிழில் வந்து ஏற்புரை ஏற்றினார் நீதிபதி ஆர் மகாதேவன். கடந்த 1963
ஜூன் 10ஆம் தேதி பிறந்தவரான இவர் வந்து 2028ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரையில் வந்து பணியில் இருப்பார். இப்போ வந்து அரங்க மகாதேவன் அவர்கள் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுக்கிட்டார். இவர் எவ்வளோ நாளைக்கு இருப்பார் அப்படின்னா 2028 வரைக்கும் தான் இருப்பார். அதுக்கு மேலே இருக்க முடியாது. ஏன் சார் இருக்க முடியாதுன்னா அப்போ ஓய்வு பெறும் வயதை வந்து அவர் ரீச் பண்ணியிருப்பார். ரைட்டா? கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? அதாவது 65 வயசு. 65 வயசில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஓய்வு பெறும் வயசு. இப்போ வயசை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 1963. அப்போ 70க்கு ஒரு 7 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 30, அப்போ 37. இது ஒரு 37 வயசு. அதாவது 2000 வர வரைக்கும் 37 வயசு. அதுக்கப்புறம் இவங்க 2028 ஓய்வு பெறுவதா சொல்கிறாங்க. அதில் ஒரு 28 வருஷம் கூட்டி பாருங்கள். 7 8 எவ்வளோப்பா? 15 கஞ்சா, மீதி 1. இங்கே ஏற்கனவே 3 இருக்குது. 3 1 4, 4 2 6. கரெக்டாக 65 வயசு வருதா? வந்துடுச்சா? ஸோ டேட் ஆஃப் பர்த்லேருந்து நம்ம வயசை கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 65 வயசு என்பது வருது. எப்போ? 2028. ஸோ அதனால் வந்து 65 வயசில் வந்து அரங்க மகாதேவன் அவர்கள் வந்து ஓய்வு பெறுவார் 2028. காரணம் என்ன? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது வந்து 65 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கேள்வி வரும். அப்போ உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 62. உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது என்ன? 62. உச்ச நீதிமன்றத்துக்கு 65. ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவரது நியமனத்துக்காக கொலிஜியம் அளித்த பரிந்துரையில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வேறு உயர்நீதிமன்றங்களில் தலைமை நீதிபதியாக பணியாற்றுவோர் உட்பட இந்த நீதிமன்றத்தின் ஒட்டுமொத்த பணியமைப்பு வரிசையில் ஆர் மகாதேவன் 3வது இடத்தில் உள்ளார். தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் என்ற அடிப்படையில் இவரது நியமனம் பன்முக பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் என குறிப்பிடப்பட்டது. கொலிஜியம் வந்து ஒவ்வொருத்தரையும் பரிந்துரை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ அதனால் வந்து இவர் பிற்படுத்த வகுப்பை சார்ந்தவர். ஸோ வந்து ஒரு நீதிபதிகளில் வந்து எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் வந்து கலந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் பகுதியில் இருக்குல்லையே, அங்கேருந்து ஒரு நீதிபதி வரணும்னு சொல்லி அவரை போட்டிருக்காங்க. இவரை வந்து இதனால் வந்து இவரை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்பப்போ வந்து மாறிட்டே இருக்கோம், நாமளும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ரைட்டா? ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து இப்போ ஒரு கேள்வி வரும், சார் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு எது வரைக்கும் சார் படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஜூலை மாதத்தோட முடிச்சிருங்க. ஜூலை மாதம் கூட கடைசி வரைக்கும் கேட்பான்னு சொல்ல முடியாது. ஒரு இதுக்கு இப்போ நம்ம வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம், மேபி அவங்க கொஷின்லாம் வந்து ரெடி பண்ணி முடிச்சிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜூன் வரைக்குமே போதுமானது. பட் இருந்தாலும் கூட நமக்கு எக்ஸாம் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு இல்லையா, அதனால் மேபி வந்து கொஷின் ரெடி பண்ணாமல் இதுக்கப்புறமா ஏதாவது ரெடி பண்ணாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அதனால் ஜூலையோட இப்போ 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு செகண்ட் வீக் 3rd வீக் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தேவைப்படாது. ரைட்டா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சுருக்கமாக எல்லாத்துக்கு இது பாதி கால்வாசிலாம் வேண்டாம், ஜூலை மாதத்தோட முடிச்சிருங்க. ஜூலை மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தேவைப்படாது. ரைட்டா? 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ வந்து 2023 ஜூலையில் ஆரம்பிங்க, 2023 ஜூலையில் ஆரம்பிங்க, ஒரு 6 மாதம். அப்படியே 2024 ஜூலையில் முடிச்சிருங்க. ஸோ 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.